மத்தியானம் 1 மணிக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு ஓடுறேன். இங்கிருந்து தான் போறேன். நான் மானாமரிக்கு இங்கிருந்து நான் போறேன். கேளுங்க உங்ககிட்ட. அப்ப அந்த தம்பி வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஆகாசுன்ற தம்பியுடைய படுகொலைக்கு நம்ம நீதி கேட்கிறோம். ஆகாசுடைய படுகொலைக்கு நம்ம நீதி கேட்கிறோம். என்ன அவன் பண்ணதுலாம் எந்த தவறுமே அந்த தம்பி பண்ணலங்க. இந்த வயசுல என்ன சேட்டை பண்ணுவாங்க, அந்த சேட்டை மட்டும்தான் அவன் பண்ணினான். அந்த ஏரியாவுக்குள்ள பிளாக்ல சரக்கு விற்கிறான், கஞ்சா விற்கிறான். அந்த கஞ்சா இந்த பேர் ஏரியாவுக்குள்ள வந்து விற்க கூடாதுன்னு சொல்றான். அந்த கஞ்சா விற்றவங்கள வந்து மண்டையில தட்டி விரட்டி விடுறான். அவன் புள்ள சேர்ந்துட்டு வந்து ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுக்குறான், என்னை வெட்டிட்டான் குத்திட்டான்னு சொல்லிட்டு. அந்த இறந்து போன தம்பியை வந்து இந்த ஊடகங்களும் இங்க இருக்க இந்த உளவுத்துறையும் அவனை ரவுடி ரவுடி ரவுடின்னு. அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு தம்பிங்க. அவன் 26 வயசுங்க. அவன் 26 வயசுல ஒரு பையனை வந்து கூட்டிட்டு போய் அடிச்சு இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து அடிச்சு கொல்றாங்க. இப்ப கொல்றதுக்கு காரணம் என்ன? அதிகாரம் இல்ல, நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல. இங்க இன்னைக்கு எத்தனையோ நெஞ்சிருக்கும் படுகொலைகள் இங்க நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? காட்டுப்பரமக்குடியில் பஞ்சாவரணம் என்ற 21 வயது இளம் பெண்ணை இங்க இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சுட்டுக் கொண்டது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்கிறோம். இங்க இந்த சமூகத்தினுடைய இந்த சமூகம் இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு முதுகுளத்தூர்லாம் அழகசாமி பாண்டியன் பேசுகின்றேன் என்றால் எனக்கு முன்னாடி இருக்கின்ற தலைவர்கள் போட்டுவிட்ட பாதை, இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை, இந்த சமூகத்தினுடைய வீரியமான போராட்டம், இந்த சமூகத்தினுடைய இழப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த இடத்துல அழகசாமி பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இங்க பேச வச்சிருக்கு, பேச முடியுது. ஒண்ணு இல்ல, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு 10 இளைஞர்களை காவல்துறை வாகனத்தில் ஏத்திட்டு போறாங்க. இந்த போகக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 21. அந்த பொண்ணுக்கு பேரு காட்டுப்பரமக்குடி பஞ்சவர்ணம். 1998 காவல்துறை சுட்டே கொண்டுச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரிஞ்சு? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. 1957 இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. சுதந்திரத்துக்கு பின்னாடி காவல்துறையினால் அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 69 பேர் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருந்து தனி தொகுதிகளில் தேர்ந்தெடுத்து அனுப்பப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த படுகொலையை பற்றி என்னைக்குமே பேசுறதே இல்ல. பரமக்குடியில் 6 பேரை சுட்டுக் கொண்டானுங்க. எவனாச்சும் சட்டமன்றத்தில் பேசினானா? பேசல. 98 சுட்டுக் கொண்டானுவோ எவனாச்சும் பேசினானா? பேசல. ஐயா இமானுவேல் சேகரனுக்கு அரசு விழா கொடுங்க, மணிமண்டபம் அமைன்னு சொல்லிட்டு காலங்காலமா கத்திக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நமக்கு அந்த கொடுத்திருக்கான். எவனாச்சும் இங்க இந்த தனி தொகுதியில தேர்ந்தெடுத்து போன நம்மால் எவனாச்சும் இங்க பேசினானா? பேசல. பேசாததுக்கான காரணம் என்ன? இவன் அங்க இருக்கின்ற இங்க இப்ப இந்த பரமக்குடியா இருந்தாலும் சரி, மானாமதுரையா இருந்தாலும் சரி, அதே போல இங்க இருக்கின்ற விளாத்துக்குள்ள மன்ன இவங்க என்ன பண்றாங்கன்னா, இருப்பதிலே ஒரு சிறந்த அடிமை. அவனுக்கு அந்த மாவட்ட செயலாளர் சொன்னா ஆமன் சொல்றது, மந்திரி சொல்றவனா ஆமன் சொல்றது, இவனை தான் அவன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். இப்ப நம்ம ஏன் எஸ்சி பட்டியல இருந்து வெளியேன்னா, எஸ்சி பட்டியல இருந்த முதுகுளத்தூர் பொது தொகுதியில் சோ பாலகிருஷ்ணன் அப்ப 1991 ராஜீவ்காந்தி படுகொலை அப்ப அவர் வெற்றி பெற்றாரு. யாரு? காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றாரு. நம்மளுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள். அவர் வெற்றி பெற்றவர் சோ பாலகிருஷ்ணன் பெற்ற வாக்குகள் 40,000. அண்ணன் ஜான் பாண்டியன் பெற்ற வாக்குகள் 29,800. 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சோ பாலகிருஷ்ணனே எனக்கு ஜெயிக்க முடிஞ்சு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அண்ணா திமுக, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக 4வது இடமோ 5வது இடமோங்க. அன்னைக்கு இருந்த ஒற்றுமை உங்களுக்கு எங்க போச்சு? அன்னைக்கு ஒற்றுமையை நின்றோம்ல. அன்னைக்கு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படலைன்னா இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ அண்ணன் மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் இருந்திருப்பார். அதே போல 1996 கொடியங்குளம் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நமக்கான பிரதிநிதி, நமக்கு ஒரு பிரச்சனை, நம்மள போலீஸ் சுற்றான், மாட்டு சமூகத்தை சேர்ந்தவன் வெட்டுறான், குத்துறான், கொலை பண்றான்னா அதுக்கு பேசக்கூடிய தகுதியுள்ள நபர்களாக நாம் தேர்ந்தெடுத்து நாம் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் அனுப்பணும். முதல்ல அனுப்பணும். நம்ம கடந்த கால தவறுகளை எல்லாம் பேச வேணாம். எல்லார் மேலும் நமக்கு மரியாதை இருக்கு. நம்ம எல்லார் மேலே நமக்கு மரியாதை இருக்கு. இன்னைக்கு மூத்த தலைவர்கள் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, பசுவி பாண்டியன் அவர்கள் போட்டு கொடுத்த பாதைகளை தான் இன்னைக்கு இருக்கிற அழகசாமி பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து இளம் தலைவர்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஐயா இமானுவேல் சேகரன், பெருமாள் பீட்டர் ஐயா போட்ட பாதைகள் தான் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமியும் பயிற்சாக.
எல்லாமே முன்னத்தியர்கள் தான். பெருமாள் பீட்டர் ஒரு பாதை அமைத்து கொடுத்தார். அந்த பாதையில் ஐயா இமானுவேல் சேகரன் பயணிச்சார். ஐயா இமானுவேல் சேகரன் ஒரு பாதை அமைச்சு கொடுத்தார். அதில் அண்ணன் ஜான்பாண்டியன் பயணிச்சார், பசுதி பாண்டியன் பயணிச்சார், கிருஷ்ணசாமி பயணிச்சார், அண்ணன் கணேச பாண்டியன் பயணிச்சார். இப்படிதான் யார் மானத்துல இருந்தா குதிச்சுலாம் நம்ம வரல. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இடத்திலையும் நம்முடைய தலைவர்களையோ நம்முடைய இளைஞர்களையோ நம்ம சமூகத்தை யார் விட்டுக் கொடுக்க கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி தவிர அப்புறம் பாத்துக்குருவோம். நம்ம அண்ணன் தம்பி அவ்வளவுதானே, அதை அப்புறம் பாத்துக்குருவோம். எவனுக்கு ஒருத்தனுக்குமே நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த விஷயத்துல நீங்க எல்லாருமே கவனமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷத்துல இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற பகுதியில கண்ணப்பன் அமைச்சரா இருக்காருங்க. கண்ணப்பன் அமைச்சரா இருக்காரு. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காருங்க? எந்த கிராமத்துக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காருங்க? சொல்லுங்க, எவனாச்சும் சொல்லுங்க. இல்ல. இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு சிலையை ஒரு செஞ்சு வச்சுக்கிட்டு நான் செல்லூர்ல சிலை வைக்கிறதுக்கு 12 லட்சம் ரூபாய் வருங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு வழி இல்லாம இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்கின்றது. ஆளுக்கு 1 பைசா போட்டோம்னா 12 கோடி ரூபாய் வரும். இங்க 12 கோடி ரூபாய் வரும். இங்க தேவை இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு செல்லூர்ல சிலை இல்ல. இந்த சமூகத்திற்கான நீதி என்ன? தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளருக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என்ன? இங்க முதுகுளத்தூர் பேரூராட்சியில் யாரையும் சேர்மன் வச்சிருக்கியா? முதுகுளத்தூர் ஒன்றியத்துல தேவேந்திர குல வேளாளர் சேர்மன் ஆக்கிருக்கியா? கமுதியில சேர்மன் ஆக்கிருக்கியா? கல்லாடியில சேர்மன் ஆக்கிருக்கியா? சிக்கலை ஒரு தனி ஒன்றியமா கேட்கிறோம். சிக்கல் பகுதியில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கடலாடிக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுமே 40 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. அந்த மக்கள் 40 வருஷமா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ எங்க 3 பஸ் தாண்டி போக முடியல, எங்களுக்கு ஒரு நீர் கொடுங்க, எங்களுக்கு அதை மாத்தி கொடுக்கணும். ஆனா யாருமே கோரிக்கை வைக்கல. கடலாடி ஒன்றியம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைச்சிடக்கூடாது, அரசாங்க வேலைக்கு போயிடக்கூடாது, அவங்களுக்கு அடிப்படை உரிமைகளும் கிடைச்சிடக்கூடாது. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதுதான் இந்த சாதிய வெறியை, இந்த சாதிய ஆதிக்கத்தை நம்ம ஈஸியா கடந்து போயிடும். ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் இது கொடுத்தா அவங்க சரியாயிருவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, அவங்க பாத்தீங்கன்னு ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னு மதுரையில கண்ணப்பன் பேசுறாரு. கண்ணப்பன் என்ன பேசுறாரு? நம்ம எனக்கு தனிப்பட்ட யார் மேலே எந்த சமூகத்தின் மேலே என்னுடைய பொதுவாகவும் சரி எந்த இதுலயுமே எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட சாதியோ நான் எங்கேயுமே குறிச்சு பேசுவேன். தவறா பேசுனது இல்ல. எது எங்க வேணா நீங்க பாத்துக்கோங்க, என்னுடைய வீடியோல பாத்து. கண்ணப்பன் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற ஏன் நான் கண்ணப்பனை ஏன் குறிச்சு சொல்றேன்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற ஒரு தலைவர், அவர் ஒரு பெரிய தலைவர். அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்ததை கூட ஒருத்தன் இழிவா நினைக்கிறானா, அவனை மாதிரி ஒரு மனநோயாளியை இந்த மண்ணுக்குள்ள நம்ம மீண்டும் செய்ய வைக்கலாமா? ஜெயிக்க விடலாமா? ஜான்பாண்டியனையே அவன் வீட்டுக்குன்னு சொல்றவன நம்ம இந்த வீட்டுல மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாமா? அது என்ன கட்சியா வேணாலும் இருக்கட்டுங்க. ஜான்பாண்டி என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாருங்க. கிருஷ்ணசாமி என்ன வேணாலும் பண்ணட்டுங்க. இத சொல்றது இந்த சமூகத்தை சிறுமைப்படுத்துறது இல்லையா, இந்த சமூகத்தை அவமானப்படுத்துறது இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் என்ன எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அழகசாமி பாண்டியன் ஜான்பாண்டியனை பத்தி ஏன் அவங்க நமக்கு தலைவருங்க, நாங்க பேசத்தான் செய்வேனா? கிருஷ்ணசாமி நீங்க பேசலாம், நான் பேசத்தான் செய்வேன். பசுதி பாண்டியன் நீங்க பேசலாம், நான் பேசத்தான் செய்வேன். அவங்க போட்ட விதை தான் ஜான்பாண்டியன், கிருஷ்ணசாமி, பசுதி பாண்டியன், இமானுவேல் சேகரன், ஐயா பெருமாள் பீட்டர், கணேச பாண்டியன் என்ற விருட்சங்களில் இருந்து விழுந்த விதைகள் தான் நீங்க உட்கார்ந்துருக்கோம். அந்த மரத்துல இருந்து விழுந்த விதைகள் தான் நாங்க இன்னைக்கு நாங்க ஒரு குட்டி குட்டி மரமா நிக்கிறோம். என்னைக்குமே நம்மளுடைய நம்ம வந்த பாதையை மறந்துடக்கூடாது. அதை முதல்ல நம்ம புரிச்சுக்கணும். இதுக்காக நம்மளுக்கு தம்பி ஆகாஷ் படுகொலை அடிச்சு படுகொலை செய்யறான். என்னன்னா காலில் மேலையும் கீழையும் கல்ல வச்சு மேல ஈர சாக்க போட்டு 26 வயசு இளைஞங்க இன்னும் கல்யாணம் முடிக்கலங்க. அவன் எந்த தவறுமே பண்ணலங்க. அவனுடைய தங்கச்சி கதறி அழுகிறா. எங்க அண்ணனுடைய இறப்புக்கு யார் நீதி வாங்கி தருது? நீதி வாங்கி தரதுக்கு அங்க பேசுறதுக்கு யாருக்கா? நம்மளுக்கான பிரதிநிதி யார் இருக்கா? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் யாரு சட்டமன்றத்தில் இருக்கா? சொல்லுங்க. இல்ல. தனித்தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்றான்? திமுகவா தான் இருக்கான், அண்ணா திமுகவா தான் இருக்கான், காங்கிரஸா தான் இருக்கான். ஆனா அங்க சமூகமா இல்ல. ஓட்டு கேட்கும் போது நான் உங்க வீட்டு பிள்ளை, உங்களுக்காக பேசுவேன். இன்னைக்கு ஏன் நீ பேசல? ஆகாஷுடைய படுகொலைக்கு நீ ஏன் பேசல? ஆகாஷ் படுகொலைக்கு நீங்க பேசணும்ல. ஆகாஷ் படுகொலை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒரே ஒரு முறை பரமக்குடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நிலக்கோட்டையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்
மானாமரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்னைக்காச்சும் கந்தர்வ கோட்டையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னைக்காச்சும் பேசிருக்கு ஏதாச்சும் ஒரே ஒரு தரவு 6 பேர் சுட்டுக்கொண்டா பேசல, அடிச்சுக்கொண்டா பேசல. என்னைக்குதான் நீங்க பேசுவீங்க? எதுக்கு தாண்டா உங்களுக்கு கட்சி? எதுக்கு தான் அந்த பதவி? எதுக்கு தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு? என்ன செய்ய போறீங்க? ஆதங்கம், இந்த கோபம். நான் வந்து தேர்தல் அரசியல் நோக்கி நான் வந்து நாளைக்கு வந்து முதுகுளத்தூர்ல வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னா நான் கேட்க போறது இல்ல. அப்படி இல்ல, அதுக்காக இல்ல. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக நமக்காக போராடுவராக இருக்க வேண்டும், நமக்காக பேசுறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம காலத்துக்கு இப்படி கத்திக்கிட்டே எத்தனை காலத்துக்கு தான் நம்ம கத்திக்கிட்டே இருக்க முடியும்? நம்ம கோரிக்கை வைக்கும் இடத்திலிருந்து கோரிக்கை மனு வாங்கும் இடத்திற்கு நாம் நகராத வரை இது தொடரத்தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம பட்டியலிருந்து வெளியே போகணும்னு சொல்றோம். பட்டியலிருந்து வெளியேற்றம் என்பது ஒரு சாதாரண கோரிக்கை இல்ல. இது வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவேந்திரர்கள் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய சவாலுக்குரிய சமூகம். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு சமூகமும், இந்த குறிப்பா சொல்ல போனா இந்தியாவில் விவசாயம் பார்க்கின்ற எந்த ஒரு சமூகமும் அட்டவணை பட்டியலில் இணைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில்